வணக்கம். இலங்கை யாழ்ப்பாணத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்ப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்காரு. பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் பாலிமர் செய்தியாளர் கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி தமிழீழம் குறித்தும் தமிழ் தேசியம் குறித்தும் சீமானவர்கள் வந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காரு. அவர் மீது நீங்க நம்பிக்கை இருக்க காரணம் என்ன? விஜய் அவர்கள் மீது நம்பிக்கை வந்ததற்கான காரணம் என்னன்னு கேட்கறாங்க. அதுக்கு இந்த அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, எங்களுடைய தமிழீழ மக்கள் காயப்பட்டு காட்டி கொடுக்கப்பட்டு துரோகத்தால நாங்கள் வந்து வழி நிர்ணயிக்கிறோம். அந்த வழியை விஜய் அவர்கள் வந்து தேர்தல் வந்து பேசல, தேர்தலை வாக்காக மாற்றுவதற்கு அந்த வழியை பேசல. ஆனா சீமானவர்கள் அதை பத்தி பேச தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யல. அவருடைய பிள்ளை வந்து அமெரிக்கால படிக்கலாம், ஆனா தமிழக மக்கள் வந்து இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கோடி கோடியா வந்து அவர் தமிழக மக்கள் வந்து பணம் வாங்குறாரு, ஆனா இங்க இருக்கக்கூடிய அகதிகள் முகாம்ல ஒருவேளை சோறு கூட போடல அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை பேசி நாமக்கறி அப்படிலாம் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நிறைய பேர் வந்து இதை எடுத்து சமூக வலையில போடுறாங்க. இலங்கையை சார்ந்த யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு தமிழகத்தை சார்ந்த ஒருத்தரே இப்படி சீமானவர்கள் விமர்சிக்கிறாரு. தமிழகம் தான் உயிர் மூச்சுன்னு பேசுற சீமானவர்களை இந்த மாதிரி யாழ்ப்பாணத்து எம்பியே கேள்விக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. உண்மையிலே அர்ஜுனா ராமநாதன் அண்ணன் சீமானவர்களை புகழ்ந்திருந்தா அண்ணன் சீமான் எனக்கு டவுட் வந்திருக்கும். அர்ஜுனா ராமநாதன் சீமான் ஒரு சிறந்த தலைவர் சொல்லியிருந்தா அண்ணன் சீமானவர்களை சந்தேகப்பட்டிருக்கலாம். அர்ஜுனா ராமநாதன் தமிழகம் குறித்து போராட ஒரே தலைவர் சீமானவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா அண்ணன் சீமானவர்களை நம்ம கேள்வி கேட்கலாம். ஏன்னா அர்ஜுனா ராமநாதன் இருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய தாய் தந்தையாக யாரை சொல்லியிருக்காரு அப்படின்னா ராஜபக்சேவும் நமல் ராஜபக்சேவும். நமல் ராஜபக்சே என் தாய் தந்தை போன்றவர்னு சொல்ற ஒருத்தர் அண்ணன் சீமானவர்களை புகழ்ந்தா தான் அது பிரச்சனை. அண்ணன் சீமானவர்களை இழந்தால் அது பிரச்சனை இல்லை.